ஹாய், நான் கிருத்திகா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக வாங்கின செல்ஃபி ஸ்டிக். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட் வருது போகுது அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் யூ கேன் ஹியர் மீ பெட்டர். ஏன்னா நான் இப்போ மைக் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்ல இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். லுக், நல்லா இருக்கா? ஐயோ, ஆடுது, அப்பயுமே என் கை ஆடுதா? ஃபைன். ஸோ வந்து நம்ம ரூம் நீட் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோ. ஓகே, நான் கண்ணாடி கழட்டிட்டேன். பாத்தீங்களா? ஸோ கொஞ்சம் ரூம் வந்து மெஸ்ஸியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் க்ளீன் பண்ணியும் கொஞ்ச நாள் ஆச்சுன்றதுனால நான் வந்துட்டு க்ளீன் பண்ண போறேன். இன்னைக்கு என்னோட ரூம்மேட்டும் வெளில போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஐ ஹாவ் மை ஓன் டைம்ன்றதுனால நான் இன்னைக்கு வந்துட்டு ஷூட் பண்றேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என் ரூம் நிலைமை காட்டுறேன். நாட் பேட், பட் இப்பதான் இதெல்லாம் மடிக்கணும் அண்ட் கொஞ்சம் நீட் பண்ணணும். அண்ட் என்னோட டாப் டேபிள் ரொம்ப மோசமா இருக்கு. இதையுமே வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பெங்களூர்ல செம்ம மழை, சரியான மழை. ஸோ அதனால இங்க எங்களோட பிஜிலுமே வந்துட்டு கரண்ட் கட் பண்ணி ஆன் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ரிப்பேர் ஆகி போனதுனால எங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. இப்போலாம் எங்களுக்கு பெருசா ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இஃப் இன்கேஸ் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதுக்குள்ள ஜென்ரேட்டரோ இல்ல ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டாங்கன்னா நல்லது. இன்னைக்கு நான் வந்து லேப்டாப் திறக்கும் போதே போட்டிருந்தது இந்த மாதிரி ஹெவி ரெயின் அப்படின்ட்டு வெதர் ரிப்போர்ட்ல ஆக்சுவலா போட்டிருந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு நம்மள சும்மா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். பட் தென் அது உண்மையா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து we also have a plan to go and have shawarma. ஏன்னா எனக்கு செம்ம கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு ஷவர்மா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க போலான்னு ஃப்ரெண்ட்ஸா பிளான் பண்ணியிருக்கோம். பட் மழை அடிச்சு நவுத்துது, ஜன்னல் வழியா தெரியுது. அதனால எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னுலாம் தெரியல. இன்னைக்கு சாட்டர்டே, அதுவும் நான் சொல்ல மறந்தேன்ல, இன்னைக்கு சாட்டர்டே. லெட் மீ இன்ட்ரடியூஸ் திஸ். சே ஹாய் டெடி. ஸோ இது வந்துட்டு எங்க அக்கா வந்து கனடால இருந்து எடுத்துட்டு வந்தா. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். வந்து லாஸ்ட் இயர் கொண்டு வந்திருந்தா. பட் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில வந்து இப்போ பிஜில எல்லாம் தங்கும் போது இந்த மாதிரி வச்சு பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்னன்னா நம்ம பெட் ஃபுல்லா வந்து டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் அந்த மாதிரி நிரப்பிக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை. லெட்ஸ் see. நான் 2 டாய் வச்சிருந்தேன். ஒரு டாய் வந்து ஒயிட் கலர், ஓகேவா? அதை வந்து என் அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியல அவங்க ஏன் எடுத்து போனாங்கன்னு, பட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இந்த டெடி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. சூப்பரா இருக்கும் இது. நடுவுல இந்த பிஸ்கெட் நான் பார்த்துட்டேன். எனக்கு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பிஸ்கெட் சாப்பிடுறீங்களா? ஓகே, நான் வந்துட்டு ஆங்கிள் மாத்திட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரே ஆங்கிள் பார்த்தா மேபி போர் அடிக்கலாம்ல, அதனால. ஸோ நம்ம டாய் எடுத்து அங்க ஒரு மாச்சுட்டு நம்மளோட பெட்டை கிளீன் பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன்ல இருந்து மேல ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லாது, ஒரு கிளாத், எக்ஸ்ட்ரா கிளாத் மாதிரி போல, அந்த கிளாத்ல இருந்து வெள்ளையா விழுந்துட்டே இருக்கு என்னுடைய பெட்ல. அதை நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு. பட் தெரியல, அவங்க சேஞ்சே பண்ணல. ஐ ஆல்சோ ஹேவ் திஸ். என் பெட்ல ஏன் இது இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும் போது நான் வந்து நிறைய இதை யூஸ் பண்ணி விளையாடி அப்படிலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்றதை விட்டுட்டேன். நான் ப்ராபபிளி கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாட்டி எப்போ டைம் இருக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய ரூம் டூர் காட்டுறேன். ஓகேவா? இது வந்துட்டு 3 ஷேரிங். ஸோ நான் 3 ஷேரிங் ரூம்ல இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா தான் பெட் தட்டி போடுவாங்க. எங்க அக்கா, எங்க அம்மா தான். இங்கெல்லாம் நான் தான் தட்டி போடுறேன்.
இஃப் இன்கேஸ் நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு பேம்பர்ட் கிட்டா இருந்தா பெட்டே அவ்வளவா போட மாட்டீங்க. லைக் வந்து உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு சாக்கு சொல்லியே தப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நான் கேட்டதுதான் இது. நான் வந்து எப்படி சொல்ல, நான் டிசைட் பண்ணி வந்ததுதான். ஸோ ஐ ஷுட் ஸ்டிக் வித் மை டிசிஷன். இதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததுதான். அதனால பொறுத்துக்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட் மேல நான் நிறைய கருத்து சொல்றேனோ. ஓகே, எனக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் இதுல சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்ல, ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல நீங்க இந்த வயசுலதான் நம்ம கத்துக்க முடியும் நிறைய விஷயம். ஓகேவா? ஸோ இந்த வயசுல நீங்க கத்துக்கலன்னா இன்னும் பெரிய, இப்பவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல ஹோம் சோ எவர் இட் மைட் பி, ஸோ அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இப்ப நம்ம இதை கத்துக்கிட்டு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கோம், இன்னொரு பெட்ஷீட் இருக்கு. ஓகே, ஆனா இங்க கிளைமேட் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி சில்லுன்னு, வெயில் அடிச்சாலும் சில்லுன்னு அப்படி இருக்கு. ஆனா என்ன, டிராபிக் தான் ரொம்ப அநியாயத்துக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லடா எப்பா, சென்னையிலேயே பரவாயில்ல டிராபிக்லாம், டக்குன்னு ஏதோ மூவ் ஆயிடும். இங்க வந்து இன்ச் பை நான் இங்க இருந்து அங்க போனோம்னா நான் தான் வண்டின்னு நினைச்சுக்கோங்க. வண்டியா இருந்ததுன்னா லிட்டரலா நான் ஜோக் சொல்ல, நிஜமாவே இப்படிதான் போகுது. வாட் டு டூ, அவ்வளவு பொறுமையா போகுது. ஆல்சோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இப்போ எனக்கு என்ன டைலாக் வருதுன்னா, நான் எங்க எப்படி இருந்தேன், என்னை கூட்டு வந்து இந்த மாதிரி பெட் போட விட்டாங்களே. சும்மா சொன்னேன், எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும். அந்த மைண்ட் செட்ல தான் நான் வந்திருக்கேன். கத்துக்கலாம். சுண்ணாம்பு மேல கீறிக்கிட்டேன். நெகத்துல சுண்ணாம்பு அப்படியே கீறிட்டேன். இதுல வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதையும் இந்த வீடியோவையும் பார்த்து எங்க அம்மா எனக்கு போன்ல குறை சொல்லுவாங்க, நீ இப்படி சரியா போடல, அந்த இடம் வந்து உனக்கு சொருகிட்ட, அதை வந்து நீ நீட்டா எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, கேட்டுதான் ஆகணும். ஓ மை காட், எவ்வளவு அழகா போட்டிருக்கேனா, எனக்கே பிடிச்சிருக்குப்பா, அவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் மட்டும் லைட்டா சொருகி விட்டுலாம், இதெல்லாம் வேற வழி இல்லை. நீங்க பாக்கலாம், பெட்ஷீட் அதாவது பெட் ஸ்ப்ரெட் ரெட்டு, தலைக்காணியோட ரெட்டு, என்னோட குவில்ட் ரெட்டு, இது குவில்ட்டா கம்ஃபர்டரா தெரியல, ஏதோ ஒண்ணு அது ரெட்டு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு. சும்மா எதுக்குன்னு கேட்காதீங்க, சும்மா. தலகாணி நம்பர் 2, இது ஏன் ரெட் கலர்ல இல்லைன்னா, ஏன்னா இது வந்து பிஜிலேயே கொடுத்த ஒரு தலகாணி. முடிஞ்சு. ஓகே, கிளீனிங் இஸ் டன். அதாவது பெட் கிளீன் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு பெட்டை காட்டுறேன். We don't have any boundaries, but there's something that I need to know. You said that you never doubt me, but it's time to get on with the show. Give me a reason, tell me about everything that you know, give me the thing that you wanted. ஓகே, அது கிளீன் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெட் வந்து இவ்வளோ நேரம் எடுத்ததே ஐ திங்க் கொஞ்சம் லேட் தான். ஆனா நமக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, அதை கிளீன் பண்றதுன்றது தான் பெரிய டாஸ்க். அதையும் நம்ம இப்ப கிளீன் பண்றோம், ஏன்னா நம்ம வெட்டியா இருக்கோம். ஸோ கிளீன் பண்ணி டைம் பாஸ் ஆகிக்க வேண்டியதான். நான் என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? தோ
இதாங்க, இதுதான் நம்ம இப்ப கிளீன் பண்ணோம். அவங்க கிளீன் பண்ணலாம். ஓகே, பிளேஸ் நம்பர் 2 வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம். ஓகே, இதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. இது வந்து காலி டப்பா, என்னுடைய லஞ்ச் எடுத்துட்டு போற டப்பா. லஞ்ச் தான் இங்க மசாலா வாசனை அடிக்குது. ஓகே, லஞ்ச் தான் இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மத்தபடி ஓகே தான். சோ இது வந்து எங்க அம்மா வந்து போகும்போது வாங்கி கொடுத்துட்டு போன ஒரு பாத்திரம். இது வந்துட்டு ரேட் வந்து ஏதோ 500 ஏதோ சம்திங் தான் சொன்னாங்க. அந்த ரேஞ்ச்ல தான் இது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா யூஸ் ஆகுது. இதை வச்சு நாங்க கார்ன்ஃபிளெக்ஸ் போட்டோம், பால் காய்ச்சி குடிப்போம், இந்த மாதிரி பல உதவிகள் செய்து இந்த வாட் இஸ் திஸ் சாஸ்பேன். சோ இதுக்குள்ள நம்ம இதை போட்டோம்னு வச்சுக்கோங்க, டப்பாக்கு ஒரு இடம் கிடைச்சோம். ஒன் மோர் திங், இதை வந்து நான் துவைக்கணும். இது வந்து ஜீரகம் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அவட்ட நான் திரும்ப கொடுக்கணும். அது யூஸே பண்ணல, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தட்டு, அப்புறம் இது பேர் எங்க அம்மா ஏதோ நல்லா சொன்னாங்களே, இது பேர் ஏதோ எங்க அம்மா சொன்னாங்க. கேர்ள்ஸ் இருக்கிற இடம்னால முடி கண்டிப்பா இருக்கும், அதனால நான் இதை சாப்பிடும் போது கழுவிட்டு தான்ப்பா யூஸ் பண்ணுவேன். நீங்க அதை வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிடும் போது நல்லா கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இது பேர் என்ன சொன்னாங்கன்றது மறந்துட்டேன். சரி, ஓகே, நான் வந்து வீடியோ நடுவுல ஞாபகம் தான் சொல்றேன், இல்லாட்டி தெரியல. ஓகே, உண்மையை ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு அது தெரியவில்லை மை லார்ட். போன்விட்டா இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து ஒரு உடைஞ்சு போன கிளிப்பு. இதை பார்த்தா லிட்டரலா எனக்கு மனசு வலிக்குது, ஏன்னா இதை நான் நிறைய போடல, பட் உடஞ்சு போச்சு. வாட் டு டு? இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உடஞ்சு போனது நம்ம வந்துட்டு ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறத விட புதுசா ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நம்ம இந்த உடஞ்சதுல இருந்து நம்ம லெசன் லேர்ன் பண்ணிக்கணும், அதை வந்து ஷியோர். ஓகே, இது இந்த டபுள் மீனிங் ஒரு வேற ஏதாவது இந்த கருத்துக்குள்ள எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, நான் எனக்கு ஏத்த மாதிரி இந்த கிளிப்பு வகையில எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்குமே நான் வந்துட்டு வீட்டுல எப்படி ஸ்நாக்ஸ் டப்பா வச்சிருப்போமோ, நான் இங்க ஸ்நாக்ஸ் மூட்டை வச்சிருக்கேன். இதுல நிறைய இருக்கும் நீங்க நினைப்பீங்க, பட் தென் இங்க இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. சோ இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதுவும் நான் டேபிள் மேல வச்சேன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அப்படி சாப்பிடறதுக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ நம்ம டேபிள் சுத்தம் பண்றோம்ன்றதுனால இதுக்குள்ள போட்டு மறைச்சிடலாம், கிளம்சியா தெரியாது. சோ இதெல்லாம் நாம எடுத்து அதோட இடத்துல வச்சிடலாம். இன்னைக்கு தலைக்கு குளிச்சேன் அப்படின்றனால அதனாலதான் விரிச்சும் போட்டிருக்கேன். சோ எடுத்து உள்ள வச்சிடலாம். ஓகே, we are almost done. இன்னும் சில பல சின்ன வேலைகள் தான் இருக்கு. அதை நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டன் ஃபார் த டே. நிறைய இன்னைக்கு நான் வந்து ப்ரொடக்டிவா ஆக்சுவலா செஞ்சேன். நான் இதுக்கு வந்து ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப்னு கூட நான் வந்து வைக்கலாம் டைட்டில். அந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, பவர் பேங்க் இது எங்க அம்மா யூஸ் பண்ணுன்னு சொல்லியும் அது யூஸ் பண்ணாதான் வச்சிருக்கேன். ஐயோ, இப்ப எல்லாமே அது அந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறம் இது எம்டியா இருக்கே, அழகா இருக்காதே பாக்க. திரும்ப வச்சதெல்லாம் எடுத்து இதுலயே வச்சிருவா, வேணாம். ஓகே, நிஜமாவே எம்டி ஆயிடுச்சு. நீங்க வேணா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, எப்படியோ இது வந்து நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வரைக்கும் தான் இப்படி இருக்கும். அது வரைக்கும் நம்ம இப்படி பாத்துக்கலாம், ஏன்னா அப்புறமேட்டு வீக் ஸ்டார்ட் ஆயிடும். பேக் டூ நம்ம டக்குன்னு எல்லாம் வைக்கணும்ல, அதுதான் இருக்கும். மோஸ்ட்லி நான் ஹேண்டியா நமக்கு தேவையான திங்ஸ் தான் இங்க நான் வச்சிருப்பேன். துணி காய வைக்கிறேன். ஓ ஷிட், ஐ ஃபர்காட் திஸ். இங்க ஒரு தட்டு, அப்புறம் இது பேர் எனக்கு எப்பயும் ஞாபகம் வரல. கட்டோரி. வெரி குட். இந்த கட்டோரி தான். கட்டோரி வந்து இருக்கு. இங்க வச்சோடனே இது ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ கொடுத்த ஜீரகம் இருக்கு. இந்த கவரையும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். சோ இப்படிதான் நீட் பண்ணியாச்சு. அண்ட் இங்க வந்தா என்னோட பெட்.